நாம் ஜெபிக்க வேண்டும். हम क्यों प्रार्थना करना है? நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். क्योंकि हमारा प्रभु यीशु प्रार्थना सुनने वाला है. அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியால் वो युगानी युग जीवित होने के कारण அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். वो हमारा प्रार्थना को सुनने वाला है. நம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும்போது நாம் செவி கொடுக்காமல் இருப்போமா? हमारा बच्चे हमको बुलाएंगे तो क्या हम ध्यान नहीं देंगे? நாம் ஒரு ரூம்ல இருப்போம், हम लोग एक कमरा में रहेंगे, நம்முடைய பிள்ளைகள் வேற ஒரு ரூம்ல இருக்கும். हमारे बच्चे दूसरे कमरे में रहेंगे. இல்ல சில நேரங்கள்ல வெளியில தோட்டத்துல இருக்கும். कभी कभी बच्चे बागर का बाटिका में होंगे. அங்க இருந்து டாடி என்று ஒரு கூப்பிடும். वहां से पापा करके एक आवाज देंगे. உடனே நம்முடைய உள்ளம் உருகும். तुरंत हमारा दिल पिघलेगा. உடனே எதுக்காக பிள்ளை கூப்பிடுகிறது என்று அலற ஆரம்பிக்கிறோம். हम तुरंत छटपटाएंगे, क्यों मेरे बच्चे मुझे पुकार रहे हैं? அந்த என்ன நம்ம பிள்ளைகள் சொல்லுகிறார்களோ அதற்கு உடனடியாக நாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிப்போம். जैसा हमारा बच्चे हमको पुकारते हैं उस आवाज के अनुसार हम भी कार्य करने लगते हैं. மனுஷர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்போமானால், यदि हम मनुष्य होने पर भी हमारी बच्चों की आवाज को सुनेंगे तो வானத்தையும் பூமியையும் நம்மையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க மாட்டாரா? क्या उसी प्रकार आकाश और पृथ्वी का कर्ता जिसने हमें बनाया, क्या उनकी संतान हमारा आवाज को वो नहीं सुनेगा क्या? அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். इसलिए वो प्रभु ने कहा, मांगो तो दिया जाएगा, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். ढूंढेंगे तो पाएंगे, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். खटखटाएंगे तो दरवाजा खोला जाएगा. நாம் எப்படி செய்ய வேண்டும்? हम कैसा करना चाहिए? நம்முடைய விசுவாசத்தோடு அவரை தேட வேண்டும். हम विश्वास के साथ परमेश्वर को खोजना चाहिए. வேதவசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन बतलाती है, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். विश्वास बिना परमेश्वर को प्रसन्न करना असंभव है. தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर को जो मनुष्य विश्वास करते हैं वो है करके विश्वास करना चाहिए. அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதிலளிக்கிறவர் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். जब उस परमेश्वर की ओर मनुष्य पुकारने का समय ये विश्वास करना चाहिए वो जवाब देने वाला है. சங்கீதம் 100 நாம் இப்படி வாசிக்கிறோம். हम इस प्रकार परमेश्वर की वचन को पढ़ते हैं. சங்கீதம் 100 நாம் இப்படி வாசிக்கிறோம். भजन संहिता 100 में इस प्रकार पढ़ते हैं, நாம் நாமாகவே இந்த பூமியில் வரவில்லை, हम अपने से ये पृथ्वी में नहीं आए हैं, நாம் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம். हम परमेश्वर की ओर से सिरजाया गया लोग हैं. நாம் அவருடைய ஆடுகளும் அவர் நமக்கு மேய்ப்பனுமாயிருக்கிறார். और वचन बतलाती है हम उनके भेड़ हैं, वो हमारा चरवाहा है. மனுஷன் தானாய் ஒருபோதும் வந்ததில்லை, मनुष्य अपने से कदापि नहीं आया है. அவனை அழகாய் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறார். उनको सुंदर तरीके से जिसने सृजा है वो सृष्टि करता है. அவனுக்குள்ள ஒரு ஆவியையும் ஆத்மாவையும் ரெண்டையும் அடக்கி ஒரு சரீரத்தையும் கூடாக வைத்து மூன்றையும் ஒன்றாக அடக்கி வைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். हमारा बीच में हमारे शरीर के अंदर आत्मा प्राण को डाल करके जो बनाया है वो परमेश्वर हमारा बीच में उपस्थित है. அவனுக்கு ஒரு நல்ல சித்தத்தை சுய சித்தத்தையும் கொடுத்திருக்கிறார். और उनके अंदर परमेश्वर एक सुई इच्छा को भी दिया है. நான் நேற்று உங்களுக்கு சொன்னது போல எங்க போகணும் எங்க போக கூடாது, எது பேசணும் எது பேசக்கூடாதுங்கிற அறிவையும் கொடுத்திருக்கிறார். जैसा मैं कल का दिन में बताए थे, मनुष्य को परमेश्वर ये ज्ञान दिया है, कहां जाना है कहां नहीं जाना है, क्या करना है क्या नहीं करना है, इन बातों को निर्णय करने का क्षमता प्रभु ने दिया है. நம்முடைய அந்த தேவன் கொடுத்ததான அறிவை வைத்து நல்ல காரியங்கள் எத்தனையோ செய்யலாம். हम परमेश्वर जो ज्ञान हमें दिया है, कई एक भले काम को हम कर सकते हैं, நன்மைகளை தெரிந்து கொள்ளலாம், भलाइयों को जीवन में चुन सकते हैं. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றித் திரிந்தார். लेकिन हमारा परमेश्वर भला है और भलाई करते हुए इस पृथ्वी में चलते फिरते रहा. ஆகவே அவர் நல்லவராகவே இருக்கிறபடினால் மனுஷன் நல்ல காரியங்களை சிந்திக்க அவசியப்படுகிறான். परमेश्वर भला होने के कारण उनके साथ रहने वाला मनुष्य भी अच्छी बातों को सोचने की जरूरत पर रहते हैं. ஆனால் இன்றைக்கு மனுக்குலத்திலே பாருங்கள், நன்மையை பார்க்கலும் தீமைகள் தான் அதிகமாக இருக்கு. लेकिन आज की दुनिया में देखिए भले कामों से बढ़कर बुराई ज्यादा दिखाई पड़ता है. நன்மை சிந்திக்கிறதை பார்க்கலும் தீமை தான் மனுஷன் அதிகமாக சிந்திக்கிறான். भले बातों को सोचने से बढ़कर मनुष्य आज बुराई को ही ज्यादा सोचता है. நன்மை செய்ய அவனுக்கு முடியுமானால் அவன் நன்மை செய்யாமல் தீமையை செய்கிறான்.
भलाई करने के लिए संभव है तो भी उसको छोड़ के वो बुराई करता அது है। மாத்திரமல்ல, தீமை செய்கிறவர்களிடத்தில் பிரியப்படுகிறான். वो न केवल वो है, बुराई करने वालों पर वो मन लगाता है। அப்படியானால் இவனுக்கு நல்ல ஒரு சுய சித்தத்தை வைத்து நல்லது காரியங்களை செய்ய வேண்டிய இவன் வேற ஏதோ ஒரு சக்தி இடத்துல விற்று போட்டவனாய் காணப்படுகிறான். वो निर्णय करने का क्षमता उनमें रहने के बाद भी अच्छे काम को छोड़ के बुराई कर रहे हैं तो कहीं पर वो फंस गया है या गुलाम हो गया है। அந்த தீமை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகள் தேவனை விட்டு மனுஷனை பிரித்து விட்டது. वो बुराई करने वाला, वो दुष्ट आत्मा जो है भलाई करने वाला प्रभु से उनको अलग कर दिया है। தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு பொல்லாத அசுத்த ஆவிகள் குறுக்கிலே வந்ததினாலே அவன் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறான். मनुष्य परमेश्वर की समानता में परमेश्वर के जैसे बनने के बाद भी इसके बीच में ये दुष्ट शैतान आने के कारण प्रभु से वो अलग करके डाल दिया है। நிமித்தம் தான் அவனுக்கு ஒரு ஹோப் இல்லாதபடிக்கு, நம்பிக்கை இல்லாதபடிக்கு உலகத்திலே மனுஷன் அலைகிறான். பிரியமானவர்களே, इसी कारण आज मनुष्य कोई आशा बिना इस दुनिया में भटका हुआ स्थिति में देखते हैं। ஒரு பிசினஸ் ஆரம்பித்தால் சக்சஸ் ஆகுமா தெரியல, நம்பிக்கை இல்லை. वो कोई व्यापार शुरू करेंगे तो विश्वास नहीं है ये सफल होगा या नहीं होगा। இந்த ஒரு படிப்புக்காக நம்ம பிள்ளைகளை அனுப்பினால் திருப்பி நல்ல மார்க்குகளோடு வருமா சந்தேகமாக இருக்கிறது. और हमारे बच्चों को पढ़ाई के लिए भेजेंगे तो मालूम नहीं है, क्योंकि वो अच्छे नंबर लेकर आएंगे नहीं आएंगे मालूम नहीं है। இந்த ஒரு காரியத்திலே நம்ம பிள்ளைகளை கல்யாணத்திலே கொடுத்தால் அந்த பிள்ளைகள் நன்றாக இருப்பார்களா இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயத்தோடு தான் இருக்கிறார். अगर हमारे बच्चे को कहीं शादी देते हैं तो हम डरते रहते हमारा बच्चे वहां अच्छे रहेंगे या नहीं रहेंगे, भिन्न भिन्न तरह का चिंता में पड़ जाते हैं। இப்படி மனுஷனுக்கு பல காரியங்கள் வெளித்தோற்றத்தின்படி அவன் வேஷமாக தெரிந்தாலும் உள்தோற்றத்தின்படி ஒரு பயம் இருக்கிறது. और बाहरी रूप में इतना चकाचक सुंदर तरीके से भी मनुष्य घूमने के बाद भीतरी जीवन में उनके लिए एक डर रहता है। எதிர்காலத்தை குறித்ததான பயம் अनेक வாலிபர்களை பிடித்திருக்கிறது. कई एक जवान लोग को भविष्य की चिंता डर रहता है। अनेक பெற்றோர்களை எதிர்காலத்தின் பயம் இருக்கிறது. अनेक गार्जियन लोगों के लिए उनकी भविष्य की चिंता डर रहता है। சிலருக்கு தங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் அது எப்படி முடியுமோ என்பதை குறித்து பயம் இருக்கிறது. कई लोगों को ये अपने शरीर में जो रोग है उस रोग के प्रति डर है, ये कहां जाकर क्या होगा। பிசினஸை குறித்ததான ஒரு பயம் இருக்கிறது. और अपने कमाई में व्यापार में एक डर है। எவனாவது வந்து நம்முடைய பிசினஸை கவுத்து போடுவானாங்கிற ஒரு பயம் இருக்கிறது. और कोई आकर मेरा व्यापार को पलट लेगा क्या करके एक डर है। சிலருக்கு மரண பயம் என்று ஒரு விசேஷித்த பயம் இருக்கிறது. और किसी लोगों को मृत्यु डर, वो विशेष डर रहता है। எதை குறித்து சொன்னாலும் நல்லா இருக்குமானால் மரணம் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுக்கு மிகவும் பயம் பிடிக்கிறது. कोई भी बात बोलने से उस व्यक्ति को अच्छा लगेगा, लेकिन मृत्यु के बारे में बोलेंगे तुरंत डर जाते हैं। ஏனென்றால் அவன் இந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டு யார் அந்த பயத்திலிருந்து தன்னை விடுதலை செய்வான் என்பதை அறியாமல் இந்த உலகத்திலே ஒரு நடமாடும் பிணத்தை போல இருக்கிறான். वो उस मृत्यु के डर में इस दुनिया में एक लाश के समान चलते फिरते नजर आते हैं। उनको मालूम नहीं कौन इस मृत्यु के डर से मुझे छुड़ाएंगे। இன்று அவனை உண்டாக்கினதான தேவனை குறித்து சொல்லும் பொழுது அது புரியாத புதிராக ஆச்சரியமாக இருக்கிறது. आज परमेश्वर की इन सत्यता को बताने के समय में कई लोगों के लिए ये बात ताजु लगती है और उनके लिए समझ में आने में दिक्कत होती है। இவர்கள் ஏதோ வேறொரு தெய்வத்தை பூத்துகிறார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள். कोई कुछ लोग सोचते हैं इन लोग दूसरे परमेश्वर को अपने जीवन में घुसाते करके सोचते हैं। வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர். क्योंकि परमेश्वर का पवित्र शास्त्र बाइबल बतलाती है वो सभी मनुष्य के लिए परमेश्वर है। இன்று தெரியாவிட்டால் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். अगर आज तक आप नहीं जानते तो इस दिन आप कृपया जान लीजिए। நாங்கள் இந்த உண்மையை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறோம். हम इन सत्यता को बताने के लिए आए। இங்க உட்கார்ந்திருக்கிறவர்களும் நிற்கிற நாங்களும் உட்கார்ந்திருக்கிறவர்களும் வெளியில நிற்கிறோம் எல்லாருக்கும் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் தம்முடைய சாயல்ல எல்லாரையும் படைத்திருக்கிறார். यहाँ जितने लोग बैठे हैं या इस मंच में हम लोग खड़े हैं या बाहर खड़े हैं, इन सभी लोगों के लिए एक ही परमेश्वर हमें सृष्टि किया है। वो अपनी समानता में अपने स्वरूप में उसने हमें बनाया। நம்ம எல்லாரும் அவர்தான் சிருஷ்டி. हम सभी को उसने सृष्टि किया है। நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான ஏக்கங்கள், எல்லா ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கு. हम सभी के लिए एक ही प्रकार की तड़प और प्यास और लालसा है। உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் கேரக்டர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனுஷ சுபாவம் சேமாகத்தான் இருக்கு. और पूरी दुनिया में मनुष्य की बातों को गुण को देखेंगे सबका
का गुण लगभग बराबर है। வித்தியாசமான ரெண்டு மனுஷர்களை நீங்கள் பார்க்க முடியாது. आप मनुष्यों में भिन्नता को नहीं देख सकते हैं। ஒருவேளை முகங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், शायद चेहरा में भिन्नता है, ஆனால் தேவனாய் இவையெல்லாம் பார்க்கும் பொழுது जब इन सारे बातों को जब हम देखते हैं இதற்கு பின்னால மாஸ்டர் மைண்ட் தேவனாகிய ஒருவர் இருக்கத்தான் வேண்டும். और इन सारे बातों के पीछे सबसे सर्वज्ञानी एक होना है। அவர்தான் இந்த அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். उनके किताब शास्त्र में ये लिखा है उन सभी मनुष्य के लिए वो परमेश्वर है। அவர் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் वो परमेश्वर भला है, அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். वो भलाई करने वाला है। ஆனால் அவர் செய்கிறதான நன்மையை தடுத்து போட்டவன் பிசாசு அறிந்து கொள்ள வேண்டும். उस भलाई को हमारा जीवन में होने से रोकने वाला शैतान है, इस बात को हमें मालूम करना है। நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரங்கள், நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆள் தத்துவமும் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. हमारा हृदय, हमारा शरीर की सारा तस्वीर परमेश्वर बसने का वो मंदिर है। ஏன் அவர் அவருடைய சாயல்ல படைத்திருக்கிறார்? क्यों परमेश्वर हमें उनकी समानता में, उनकी स्वरूप में बनाया। இந்த குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். इस परमेश्वर की कुटुंब लोग, परमेश्वर की आराधना के स्थल में आए हुए लोग इन सत्यता को जानना चाहिए। தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயல்ல மனுஷனை படைத்தது அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு, மனுஷன் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காகவும் உறவாடும்படியாக தேவன் படைத்திருக்கிறார். परमेश्वर मनुष्य को अपनी समानता में अपने जैसे बनाने का एक ही मकसद है, वो मनुष्य परमेश्वर के साथ एक साथ जीने के लिए। இந்த உலகத்துல எந்த மதத்தினரை நாம் சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, हम इस दुनिया में कोई भी धर्म के होने से भी நம்முடைய உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கிறது, हमारा दिल में एक लालसा, एक तड़प रहता है, ஒரு காலியான இடம் இருக்கிறது. एक कालीपन हृदय में है। அந்த காலியான இடத்தை தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் நிரப்ப வேண்டும். उस कालीपन को एक ही व्यक्ति भर सकते हैं, वो प्रभु यीशु। இன்று பொல்லாத பிசாசுகள் தேவனை விட்டு தூரமாக்கி மனுஷனை அந்த இடத்துல அவன் போய் உட்கார அவன் ஆசைப்படுகிறான். और आज परमेश्वर से इस दुष्ट शैतान ने मनुष्य को अलग करके जो जगह हृदय में कालीपन आ गया, वो जगह पर शैतान बैठने के लिए लालसा करता நான் है। சொல்லுகிறதை கவனியுங்கள். मैं जो बताते हैं ध्यान से सुनिए। நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் ஒன்று உண்டு. हमारे आंख में जो दिखता नहीं है वो एक दुनिया है। உனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம். आप पूछ सकते हैं आपको कैसे ये मालूम है? எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது. एक वक्त में मुझे भी नहीं मालूम था, காரணம் இந்த பைபிளை நான் தொட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல, பைபிள் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்ததும் இல்ல. क्योंकि उस वक्त में इस बाइबल को मैं छुआ नहीं, जाना नहीं, देखा नहीं। இயேசு என்கிற நாமம் எனக்கு தெரியாமல் இருந்தது. यीशु का नाम को मैं नहीं जानते थे, ஆனா என்னுடைய குடும்பம் பாழாய் கொண்டே இருந்தது. लेकिन दिन भर दिन मेरा परिवार उजड़ रही थी। நன்றாக தேவ பக்தி உள்ள குடும்பத்தில் தான் பிறந்தேன். मैं एक अच्छा भक्ति करने वाला कुटुंब में जन्म लिया। பக்தி மார்க்கத்தில் தான் என்னை வளர்த்தார். मुझे भक्ति की मार्ग में मुझे पालन पोषण किया गया। எல்லாரை போல நானும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். सबके जैसे हम भी आनंद के साथ थे। ஆனால் என்னுடைய குடும்பத்தில் வந்த குழப்பங்களுக்கு அளவே இல்லை. मेरे जीवन में जितना गड़बड़ियां आई थी उसका तो कोई कम नहीं है। அப்படி படித்தால் ஒருவேளை குடும்பம் நல்லா இருக்கும் என்று நினைத்தோம். मैंने सोच रहा था अच्छा पढ़ाई करेंगे परिवार अच्छा हो जाएगा। படிப்பு நல்ல ஒரு சாப்பாட்டை கொடுக்க தான் முடியும். पढ़ाई केवल अच्छा भोजन दे सकता है, நல்ல ஒரு ஜாப் கொடுக்க முடியும். अच्छा नौकरी दे सकता है, ஆனால் ஒரு படிப்பு ஒரு மனுஷனை மாற்ற முடியல பாருங்க. लेकिन एक पढ़ाई एक इंसान की जीवन को बदल नहीं सकता। என்னுடைய தகப்பனாருக்கு கோபம் வந்து விட்டால் போதும், मेरा बाप को अगर क्रोध आ गया तो बस काफी है, எங்களுடைய வீடு நரகமாக மாறிவிடும். हमारा घर नरक हो जाएगा। ஆனால் எங்க தகப்பனார் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் वो मेरा पिता जो है एक बड़ा विज्ञान है, அவ்வளவு விஞ்ஞானி அவர். वो बड़ा विज्ञान है। அப்படிப்பட்டவர் பார்த்து பிஹேவ் பண்றத பார்த்தா ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணுவார். बड़ा विज्ञान की बर्ताव को देखेंगे तो बड़ा बुरा लगता है। இப்படி எங்களுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக படாத பாடுபட்டு நரக வேதனை பட்டு கொண்டிருந்தோம். हमारा घर 40 साल से बड़ी संघर्ष में नरक के जैसे घर जा रहा था। எந்த அளவுக்கு அதிகமாக பாடுபட்டோமோ, நரக வேதனை பட்டோமோ, அந்த அளவுக்கு தெய்வத்தை தேட ஆரம்பித்தோம். जितना घर में कष्ट आया उतना हम लोग परमेश्वर को जीवन में ढूंढने लगे। ஒரு மனுஷன் இருட்டுக்குள்ள உட்கார்ந்து தடவிட்டுறது போல இருந்தது எங்களுடைய வாழ்க்கை. हम एक मनुष्य अंधियारा में रह करके टटोलने से जैसा होता है उसी तरह हमारा जीवन पड़ा हुआ था। வாழ்க்கையில் நடந்த உண்மையை நான் சொல்லுகிறேன். मेरे जीवन में जो हुआ था उन सत्यता को मैं बताता हूँ। இப்படிப்பட்டதான ஈவில், இப்படிப்பட்டதான கொடுமையின் காரியங்களுக்கு காரணம் என்ன என்று நாங்கள் அறியாதிருந்தோம். इस प्रकार की बुराई और अंधेर की बातों की कारण क्या है करके
हमें मालूम नहीं था। கடைசியாக இது விதி என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம். आखिरी में हम लोग ने सोचा ये माते में लिखा हुआ विधि है। எங்க அப்பாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த வீடு வீடாகவே இருக்காது. मेरा पापा को गुस्सा आएगा तो वो घर घर जैसा नहीं रहेगा। அவனுடைய அம்மாவை போட்டு அடி அடி அடின்னு அடிப்பார். मेरा माँ को मारते 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 बड़ी मारते हैं। இருக்கிற சாமான எல்லாத்தையும் போட்டு கீழே போட்டு விடுவார். और सारा सामान को उठा के फेंकेंगे। இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான் என்று சொல்லி ஒருவேளை போய் விடலாம். शायद आप सोचेंगे ये तो सभी घर में होता है करके आप जा सकते हैं। கோபம் வர்றது சகஜம்தான். आप सोच सकते हैं गुस्सा आना आम की बात है। ஆனால் அந்த கோபத்துக்கு பிறகு ஒரு கோரமான காரியங்கள் உண்டு. लेकिन वो गुस्सा के बाद एक भयानक घटना घटती है। கடைசில எங்க அம்மாவுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் எலும்பும் தோலுமாகி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல அவர்கள் சுயநினைவில்லாமல் அவர் பைத்தியக்காரியை போலானார்கள். ये स्थिति हमारा घर को उस नतीजे में पहुंचा दिया। मेरा माँ बिल्कुल मांस और हड्डी हो गई थी। 1.5 घंटे बेहोश भी ना पड़ी हुई थी, बेहोश में पड़ी हुई थी। டாக்டர்கள்ட்ட கொண்டு போனா हम लोग डॉक्टर के पास उनको उठा के ले गए। பொய் சொல்லவில்லை. அப்பொழுது நான் காலேஜ்ல படித்துக் கொண்டிருக்கிறேன். मैं सारे बातों को सही बता रहा हूँ। उस वक्त में मैं कॉलेज में पढ़ाई कर रहा था। ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 4 நாட்கள் இல்லன்னா 5 நாட்கள் டாக்டர் இடத்துல கொண்டு एक போவேன். सप्ताह में 4 से 5 बार जो है डॉक्टर के पास ले जाना पड़ता था। ஆனால் டாக்டர் எல்லாம் செக் பண்ணி விட்டு உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுவார். डॉक्टर अपना सारा जांच करने के बाद बोलेंगे आपका माँ के लिए कोई दिक्कत नहीं है। வீட்லயோ நரக வேதனை. लेकिन घर में नरक की पीड़ा है। ஒருவேளை சரீரத்திலே கோளாறு இருக்குதான்னு சொன்னா டாக்டர்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். शायद शरीर की गड़बड़ी सोच रहे थे लेकिन डॉक्टर तो शरीर में कोई गड़बड़ी नहीं कह दिया। ஆனால் ஒரு பக்கத்துல பக்தி மார்க்கத்திலேயோ மிகவும் தேறினவர்களா இருந்தார். लेकिन एक तरफ भक्ति करने में हम लोग निपुण थे। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்க போய் யார் இடத்துல என்ன பேச முடியும்? इस परिस्थिति में कहां जाकर किसी से क्या हम बात करेंगे? பலம் இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் கூச்சல் போடலாம். और जब तक बल है कितना भी हम अल्लाह कर सकते हैं। பலம் இருக்கிற வரைக்கும் என்ன வேணா நாக்க வச்சு பேசலாம். बल जब तक है तब तक इस जीभ से कुछ भी बोल सकते हैं। பணம் இருக்கிற வரைக்கும் பல காரியங்களை செய்து கொள்ளலாம். जब तक पैसे है तब तक कुछ भी कर सकते हैं। ஒரு நாள் ஒன்று வரும், एक दिन आने वाला है that we may have to stand on the crossroads of our life. वो एक ऐसे मोड़ पर हमें खड़ा होने की बात होगी। அன்று எல்லா நம்பின அத்தனை நம்மை விட்டு வெளியில போய்விடும். उस जगह पर जिस बातों पर हमने भरोसा किया सारा भरोसा हमारा जीवन से निकल जाएगी। அது வராத வரைக்கும் சந்தோஷம் தான். जब तक वो मोड़ नहीं आता तब तक अच्छा है। அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில வரும் பொழுது उस प्रकार की परिस्थिति आने के समय வேற மனுஷனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் मनुष्य को क्या करना है मालूम हो नहीं होने के कारण கடவுள் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாமல் उस वक्त में परमेश्वर है या नहीं वो भी संकोच में आ जाते हैं। அவர் கூப்பிட்டா கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு தெரியாமல் हम पुकारेंगे तो वो सुनेगा या नहीं सुनेगा वो भी मालूम नहीं। மனுஷனை நம்பி எந்த மனுஷனை நம்பி போய் எந்த மனுஷன் உதவி செய்வான் அதுவும் தெரியாமல் किस मनुष्य के पास जाएंगे तो कौन मदद करेगा वो भी नहीं समझ में आ रहा। எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுவோம். सारे लोगों से त्यागा हुआ स्थिति में हम पड़े रहेंगे। அந்த நேரத்தில் தான் ஒருவர் ஒரு சத்தத்தை சொல்லி இருக்கிறார். उसी वक्त के लिए किसी ने एक आवाज को दिया है, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னார். मैं कभी भी आपको छोड़ेंगे नहीं और आपको त्यागेंगे नहीं। யார் இப்படி சொல்ல முடியும்? कौन इस प्रकार कह सकता है? அண்ணன் தம்பியே ஓடி போய் விடுகிறான். अपने भाई छोटा भाई बड़े भाई छोड़ के भाग जाते। அப்பாவுடைய சொத்து தம்பிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன்மார்கள் விட்ச்கிராஃப்ட் பண்ணி விடுகிறார். ओ पापा का संपत्ति छोटा भाई को नहीं जाना चाहिए करके भैया लोग जादू टोना कर लेते हैं। சகோதரிகள் சாக வேண்டும் என்று சூனியம் வைக்கிறார்கள். और बहन लोग मर जाना चाहिए करके टोना चलाते हैं। இந்த பொல்லாத உலகத்தில் இவைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் इन பிரியமானவர்களே. पूरी दुनिया में ये सब घटना को हम देख रहे हैं प्रिय लोग। இன்றைக்கு மனுஷனுக்கு காரியங்கள் விளங்காததனால அவன் நினைச்சதான் ரைட் என்று சொல்லி கூச்சம் போடுகிறான். आज मनुष्य को सही समझ नहीं होने के कारण वो सोचता है हम जो सोचते हैं वो सही है। ஆனால் அவன் தலைமையில் இருக்கிறதான பரம்பரை சாபத்தை எடுக்கிறவர்கள் யார்? वो लेकिन उनके सर पर जो कंदानी का श्राप पड़ा हुआ है वो श्राप को उठाने वाला या हटाने वाला कौन है? அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெற்றுமை காலியான இடத்தை நிரப்புகிறவன் யார்? उनके हृदय में जो कालीपन है उस कालीपन को भरने वाला कौन है?
எப்படியாவது பணம் சம்பாதித்து பெரிய ஆளாகலாம் என்று மனுஷன் கனவு கண்டு கொண்டிருக்கிறான். मनुष्य इस प्रकार कल्पना करते किसी तरह कमा के एक बड़ा आदमी होना है. அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை எப்படியாவது பணத்தினால் நிரப்பலாம் என்று ஆசைப்படுகிறார். वो मनुष्य इस प्रकार लालसा करता है, उनका हृदय में जो कालीपन है वो पैसे के द्वारा भरने के लिए कोशिश करता है. இன்னும் ஒரு சிலர் எப்படியாவது வேற ஃபீல்டுல போய் நடன ஃபீல்டோ நாட்டியமாடியோ எப்படியோ அப்படி சேர்ந்து போனால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறார். कोई कोई सोचते हैं नाच कर के द्वारा भिन्न भिन्न कामों के द्वारा अपना जीवन को बसाने के लिए कोशिश करते हैं. இன்னும் ஒரு சிலர் வேறு மாதிரியாக எண்ணம் கொண்டு பெரிய ஆளாக வேண்டும் என்று பார்க்கிறார். कुछ लोग दूसरे टेढ़े रास्ते में जा करके अपने आप को किसी तरह बड़ा बनाने के लिए कोशिश करते हैं. சர்க்கஸ்ல பாருங்கள், கோமாளி வேஷம் போடுகிறவர்கள் இருப்பார்கள். वो हम लोग नाच घर में देखते हैं, वहां पर मजाक करने वाला जोकर का वेश पहनने वाला रहता है. அவனை பார்த்தாலே சிரிப்பு வரும். वो जोकर को देखने से ही मजाक का हंसी आता है. அவன் எல்லாரையும் சிரிப்பு காட்டி கொண்டிருப்பான். वो जोकर सबको हंसाते रहता है. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவனே ஒரு பெரிய ஜோக்கராக இருப்பான். लेकिन उनके जीवन के लिए वो खुद ही एक बड़ा जोकर है. எல்லார் வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கிறேன்னு நினைப்பான். वो सोचता है सभी जीवन में मैं शांति देता हूँ. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. लेकिन उसी का जीवन में खुद शांति नहीं है. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, நீங்கள் நினைக்கிற சமாதானம் உண்மையான சமாதானம் அல்ல. आप जो शांति की बात को सोच रहे वो सत्यता की शांति नहीं है. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற சமாதானம் இந்த உலகத்தின் சமாதானம். जो शांति के बारे में आप सोचते हैं वो दुनिया का शांति है. திடீரென்று இந்த சமாதானம் நம்மை விட்டு எடுபட்டு போகும் நாட்கள் வரும் பிரியமானவர்களே. अचानक ये शांति जाने का वक्त आता है. வேத வசனங்கள் அப்படி சாட்சி கொடுக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन उस प्रकार गवाही देती है. மனுஷனுக்கு நினையாத நாளிகையிலே சம்பவிக்க போகிற காரியங்கள் திடுக்கிடுகிற காரியங்களா இருக்கு. मनुष्य जिस समय सोचता भी नहीं है उस वक्त अचानक घटने वाला घटना आने वाला है. மார்க் 13வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன சம்பவங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருகின்றன. और मरकुस 13वां अध्याय में यीशु प्रभु जो घटने के बारे में कहा है ये सब होगी, वो सब एक पीछे एक होते आ रहा है. இந்த நாட்களில் தானே, इसी वक्त में ही, இந்த நாட்களில் தானே, इस वक्त में ही உங்களை நோக்கி என்னை நோக்கி ஒரு சத்தம் வருகிறது. आपको और मेरे ओर देख करके एक आवाज आ रहा है. நானே உன் சமாதான காரணம். मैं ही आपका शांति का कारण है. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, दुनिया देने वाला शांति नहीं है. பரலோகத்தின் சமாதான காரணர் அவர் பெயர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. स्वर्ग का शांति का वो कारण है, वही प्रभु यीशु है. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேனே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். जैसा मैंने पहले से कहा है, सारे मनुष्य के लिए वही प्रभु है. மனுக்குலத்தின் கண்கள் பிசாசினால் மூடப்பட்டதன் காரணம் என்ன? மனுக்குலம் மறுபடியும் தேவனோடு கூட உறவாட விடாதபடிக்குத்தான். क्यों मनुष्य का आंख अंधा हो गया या बंद हो गया? क्योंकि ये बुरी शैतान ने सृष्टिकर्ता प्रभु से अलग करने के कारण. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னுடைய தாயார் விதி என்று எடுத்துக்கொண்டு இனி வாழ்வதை காட்டிலும் சாவதே நல்லது என்று சொல்லி சூசைடுக்கு நேராக போனார்கள். इसी वक्त में मेरा माँ ने सोच रही थी यही मेरी माते में लिखा हुआ है, ये मेरा विधि करके उसने आत्महत्या करने के लिए वो अपनी उपाय को ढूंढने लगी. இது நடக்கிறது 1982 1982வது வருஷம். ये बात 1982वां साल में ये हो रहा था. என்னுடைய நிலைமை எனக்கு தான் தெரியும். அது मेरी हालत केवल मुझे पता था. எந்த நாமத்தை சொல்லி கூப்பிட, मैं किस नाम से पुकारे, எந்த மனுஷன்ட்ட போய் உதவி கேட்க, किस मनुष्य से मैं सहायता मांगे. நாம் எல்லாரும் நன்றாக ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள். हम जब अच्छे रहते हैं सब दोस्त मिलके एक साथ रहते हैं. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஓடி போய் விடுவார்கள். जब हमारे लिए एक समस्या आता तो सारे लोग तितर बितर हो जाते. எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த अनेகர் சொன்னார்கள், हमारे कुटुंब में पाया हुआ अनेक लोग ये बात बताए, நாங்கள் இருக்கிறோம் உனக்கு என்று சொன்னார். हम लोग आपके लिए है करके कहा. ஆனால் எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, जब हमारे लिए समस्या आया எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். सारे लोग भाग गया. அப்படிப்பட்ட நேரத்தில் उसी वक्त में இனி நாம் ஏன் வாழ வேண்டும்? हम लोग सोचा क्यों जीना है, யாருக்காக வாழ हम வேண்டும்? किसके लिए जीना है. இந்த தொல்லைகள் இனி நமக்கு செத்து போய்விட்டால் இந்த தொல்லைகளுக்கு ஒரு முடிவு வரும். हम मर जाएंगे तो ये समस्या का एक हल हो जाएगी. அப்படிப்பட்டதான் ஒரு தப்பு கணக்கை எடுத்தோம். हम लोग ने उस प्रकार का एक गलत सोच निर्णय किया. அதற்கு நேராய் போய் கொண்டிருக்கும் பொழுது, उस गलत निर्णय की ओर बढ़ने के वक्त நான் கேள்விப்படாத, அறியாத, எனக்கு புரியாத, எனக்கு தெரியாத ஒரு நாமம் எனக்கு வெளிப்பட்டது. उसी वक्त जिस नाम को मैं कदापि सुना नहीं, जाना नहीं, समझा नहीं, मालूम नहीं किया,
वो नाम मेरे जीवन में मालूम हुआ। அந்த நாமத்துக்கும் எனக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை. उस नाम और मेरे जीवन का कोई संबंध नहीं था। நான் தவறான அபிப்பிராயங்களை வைத்துக்கொண்டு அந்த நாமத்தை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். मैं गलत अभिप्राय रखने के कारण उस नाम को मैं नफरत किया। அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. वो नाम प्रभु यीशु का नाम था। அப்பொழுது இவர் ஏற்றுக்கொள்கிறது எப்படி? मैं सोचा इस नाम को हम कैसे हम ग्रहण करेंगे। ஒண்ணுமே தெரியாது. मुझे कुछ भी मालूम नहीं। இப்படிப்பட்ட சூழ்நிலையில் इस परिस्थिति है ஆண்டவராகிய இயேசுவே, प्रभु यीशु, நீர் உண்மையான தெய்வம். अगर आप सच्चा प्रभु है, நீர் உண்மையான தெய்வமா? अगर क्या आप सच्चा प्रभु है, நீர் உண்மையான தெய்வமா இருந்தால் अगर आप सच्चा प्रभु है எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றித்தான் ஆக வேண்டும். मेरा जीवन को आप बदलना होगा। எங்களுக்கு உம்மை பற்றி ஒன்றும் தெரியாதப்பா. हम लोग को आपके बारे में कुछ नहीं मालूम। எங்கள் இருதயத்தை திறக்க ஆரம்பித்தோம். हम लोग अपना हृदय को खोलने लगे। கடைசி சான்ஸாக ஒரு ஜெபம் பண்ணுவோம் என்று ஆரம்பித்தோம். हम लोग आखिरी मौका करके एक प्रार्थना करने के लिए शुरू किए। ஜெபம் பண்ண எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. प्रार्थना करने के लिए कुछ भी नहीं मालूम। எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. किस प्रकार प्रार्थना करना नहीं मालूम। ஆனால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, लेकिन हृदय की गहराई से அங்கலாய்ப்போடு கூட हम लोग वहाँ व्याकुल के साथ அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டோம். उनका नाम को बोलकर बुलाए। அந்த நாளில் தானே, उसी दिन से लेकर அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்ட அந்த நாளில் தான், जिस दिन यीशु का नाम को बोलकर बुलाए उसी दिन से, என்ன ஆச்சரியம் பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் இயேசு அவருடைய சுகவீனத்தை நீக்கி போட்டார். क्या आश्चर्य बात है, प्रभु हमारी रोग को चंगा करके रोग को दूर किया। மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னாரே, जैसा उसने कहा मैं सारे मनुष्य के लिए प्रभु है, அப்படி சொன்னவர் என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இருக்கிறார். वो प्रभु ये भी कहा है मेरे से कुछ भी कठिन हो। அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை அவர் நிரப்பினார் பிரியமானவர். उस समय हमारा हृदय में जो कालीपन था उस कालीपन को उसने भर दिया। அதற்கு பிறகு வேற எங்களுக்கு சந்தோஷம் பெருகி ஓட ஆரம்பித்தது. उस दिन के बाद हमारा जीवन में आनंद और शांति की नदियां बह रही थी। எதை நம்ம நம்பினாலும் அது நம்ம கால வாரிவிடும் பிரியமானவர்கள். जो बातों को हम विश्वास करते हैं वो हमें धोखा देता है। ஒரு நாளும் இந்த உலகத்தின் காரியங்கள், பாவ சிற்றின்பங்கள் ஒரு நாளும் நமக்கு திருப்தியை கொண்டு வருகிறதே இல்லை. ये दुनिया की पाप और पाप की माया कभी भी हमें तृप्त नहीं कर सकता है। குடிக்கிறவன் அவன் திருப்தி இல்லாமல் குடித்துக் கொண்டே இருக்கிறான். जो पीता है वो तृप्त बिना पीते रहता है। விபசாரத்தில் இருக்கிறவனுக்கு திருப்தி வருகிறதா? विभचार में जो रहता है क्या वो तृप्त होते हैं? வெளித்தோற்றத்தின்படி தெய்வீகமாக அவன் வேஷங்களை போட்டாலும், वो बागरीय रूप में एक भक्तिमान जैसे वेश दिखाएंगे तो भी நல்லதுதான், अच्छा है। ஆனால் உள்ளத்திலோ, लेकिन अंदर की दिल में முழுக்க முழுக்க நாற்றம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை, ओ पूरा पूरा महकने वाला जीवन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, இவைகளை வைத்துக் கொண்டு தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். क्या इस महका हुआ जीवन को रखते हुए प्रभु के सामने खड़े होने के लिए सोचते हैं? வேத வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का पवित्र शास्त्र बतलाती है, உன்னை உண்டாக்கின தேவன் மகா பரிசுத்தரும் மகா நீதிபரர். जिसने हमें सृष्टि किया वो महा पवित्र और महाधर्मी। அவருக்கு முன்பாக எல்லா மனுஷர்களும் பாவிகளாய் நிற்கிறார். उनके सामने सारे मनुष्य पापी की दशा में खड़े हैं। நம்முடைய பாவம் நியாய தீர்ப்பை அட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். हमारा पाप हमारा दंड की आज्ञा को ठहरने के लिए हमें खींचता है। இந்த நிலைமையில் இருந்து கொண்டுதான் நாங்கள் ஆண்டவரை தேடினோம் इस பிரியமானவர்களே. परिस्थिति में होकर हम लोग ने प्रभु को ढूंढने लगा। என்னுடைய டாக்டர்கள் சொன்னார்கள் 2 மாதத்தில் எங்க அம்மா உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார். उस वक्त में डॉक्टर लोग मेरे माँ के बारे में जवाब दिया 2 महीने के अंदर ये मर जाएंगे। ஆனால் அப்படி சொன்ன டாக்டர்கள் வயசாகி போய் விட்டார்கள். लेकिन जो डॉक्टर लोग जवाब दिया वो उम्रदार हो गए। ஆனால் என்னுடைய தாயாருக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு இன்றும் என் தாயாரை உயிரோடு வைத்திருக்கிறார், என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார். और जिस परमेश्वर ने मेरी माँ को चंगा किया वो आज भी जीवित है,
मेरे साथ वो रहते हैं। என்று அவர்களுக்கு 80 வயதாகிறது. आज उनको 80 उम्र हो गया है। என்று 1982 எங்கே 2017வது आप வருஷம். देखिए कहां 1982 है और कहां 2017 है। தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर के लिए सब कुछ संभव है। மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். जो मनुष्य के लिए असंभव है प्रभु के लिए संभव है। மனுஷனுக்கு லிமிட்டேஷன்ஸ் உண்டு பிரியமானவர்களே. मनुष्य के लिए सीमित है, ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. लेकिन परमेश्वर के लिए कोई सीमित नहीं है। அவர் மழையை பெய்ய வைக்க கூடும், அவர் மழையை நிறுத்தவும் கூடும். वो बारिश को रोक भी सकता है या बारिश को बरसा भी सकता அவர் है। காற்றை வீசக்கூடும், வீச வைக்கக்கூடும், காற்றை அடைத்து வைக்கவும் அவரால் और கூடும். वो हवा को रोक भी सकता है और हवा को चलने भी दे सकते हैं। சூரியனை வீச வைக்க முடியும், சூரியனை நிறுத்தவும் முடியும். और सूरज को प्रकाशमान होने के लिए कर सकता है या उस प्रकाश को रोक भी सकता இன்று है। அவர் சிருஷ்டித்ததான உலகத்திலே தான் நாம் சந்தோஷமாக வாழுகிறோம். जिस दुनिया को उसने सृष्टि किया उसी दुनिया में हम आनंद के साथ अपना जीवन को बिताते हैं। ஆனால் ஒரு கஷ்டகரமான காரியம் என்ன? यहाँ पर क्या तकलीफ की बात है? அவருடைய நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு அவரையே அறியாமல் இருக்கிறோம். उनकी भले कामों को हम अनुभव करते हैं परंतु उनको हम नहीं जानते हैं। தேவனுக்கு மகிமை கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். परमेश्वर को महिमा देने बिना जीवन बिताते हैं। காரணம் அவரை அறியாதபடிக்கு நம்முடைய கண்களை குருடாக்கி போட்டான் பொல்லாத சாத்தான். कारण उनको ना समझने के लिए बुरी शैतान हमको रोक दिया है। நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறது மதத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல. मैं जो आपको प्रचार करता हूँ वो धर्म के संबंध में எந்த नहीं, மதத்திற்கும் சம்பந்தப்பட்டதல்ல. किसी धर्म के संबंध में नहीं। ஈவன் கிறிஸ்டியானிட்டிக்கும் சம்பந்தப்பட்டதல்ல. क्यों? ईसाई धर्म के लिए भी ये संबंध नहीं। இயேசு கிறிஸ்து எந்த மதத்திற்கும் சேர்ந்தவரும் அல்ல, மதத்தை ஸ்தாபிக்கிறவரும் அல்ல, மதத்தை மாற்றுகிறவரும் அல்ல. क्योंकि यीशु प्रभु किसी धर्म का नहीं है, किसी धर्म को उसने स्थापित नहीं किया, वो कोई धर्म को स्थापना करने के लिए भी नहीं आया। தேவாதி தேவன் இவைகளுக்கு காரணம் அல்ல. परमेश्वर इन बातों का कारण नहीं है। இன்று எல்லா மனுஷர்களுக்கும் சுவாசத்தை கொடுத்திருக்கிற தேவன் सभी मनुष्य के लिए श्वास को परमेश्वर ने दिया। எல்லா மனுஷருக்கும் காற்றை கொடுத்திருக்கிற தேவன் सारे लोगों को हवा दिया। எல்லா மனுஷருக்கும் சூரிய வெளிச்சத்தை सारे கொடுத்திருக்கிறார். मनुष्य को सूरज की रोशनी दिया। எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிற தேவன் सभी को सभी भले काम दिया। அவர் எந்த வித்தியாசமும் மனுஷர்களிடத்திலே वो பார்க்கிறவர் அல்ல. मनुष्य में प्रभु ने कोई भिन्नता नहीं देखा। இந்த வித்தியாசத்தை கொண்டு வந்தது சத்ருவாகிய பிசாசானவன். भिन्नता को लाने वाला शत्रु है। இந்த மனுஷனுடைய கண்கள் மூடப்பட்டு இன்றைக்கு அவன் இருக்கிற காரியங்களின் நிமித்தம் அவன் விரோதத்தை வளர்த்து விடுகிறான். वो आज मनुष्य का आंख अंधा होने के कारण वो अपने परमेश्वर की विरोध के कामों को बढ़ा देता है। மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு விரோதம், वो विरोध बहू और सास के बीच में, அண்ணனுக்கும் தம்பிக்கும் விரோதம், भाई बड़े भाई छोटे भाई के बीच में विरोध है। பெரியப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் விரோதம், वो चाचा और छोटे चाचा के बीच में विरोध है। பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதம், गार्जियन और बच्चों के बीच में विरोध है। வெளியில பார்த்தா நல்ல குடும்பம், बाहर देखेंगे तो अच्छा परिवार है, உள்ள பார்த்தா பெரிய பெரிய ஸ்டோரி எல்லாம் வருகிறது. वो अंदर देखेंगे तो बड़ा बड़ा कहानी निकल रही है। வெளியில சொல்ல முடியாது, சொன்னால் நாரி போகும். वो बाहर नहीं बोल सकते, अगर बोल देंगे तो घर की स्थिति महकेगा। பார்க்கிறதுக்கு எல்லாரும் சந்தோஷமாக ஹோட்டலுக்கு போவார்கள், ओ देखने के लिए सभी लोग आनंद के साथ होटल में खाने जाते हैं। உள்ள பார்த்தால் முறுமுறுப்புகள், और अंदर देखेंगे तो कुड़कुड़ाव, விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். उसी से छुटकारा प्राप्त करने बिना संघर्ष करते हैं। யார் இந்த கோரமான நிலைமையிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும்? कौन इस परिस्थिति से मुझे छुड़ा सकते हैं? சிறு பிள்ளையை முதற்கொண்டு பார்க்கும் பொழுது அவனுக்கு விபசார சிந்தை வருகிறது. ओ छोटे बच्चे से लेकर हम देखेंगे तो उनके अंदर विभचार की विचार आ जाती है। ஆண்டியை போல இருக்கிறவர்கள் பார்த்தாலும் கூட விபசார ஒரு நோக்கத்தோட தான். वो जो आंटी की जगह में है उनको स्थिति भी देखने के समय विभचार की विचार आ जाती है। தாயை போன்ற மக்களை பார்க்கும் பொழுதும் விபசார ओ माते जैसे जो दिख रहे हैं उनको देखने के वक्त भी विभचार की विचार आ जाती है। வெளியில நல்ல Dress போட்டு அலையலாம், ओ बागर अच्छे कपड़े पहन के घूम सकते हैं। இதுதான் மனுஷனுடைய மறைவான வாழ்க்கை பிரியமானவர். यही
मनुष्य की गुप्तनी का जीवन है। இது இல்லை என்று ஒருத்தரும் சொல்ல முடியாது. ये नहीं करके कोई नहीं बोल सकता है। நாங்களும் அப்படித்தான் ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். एक वक्त में हमारा जीवन भी वही था। ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்திலே வந்த பொழுது, जिस दिन यीशु प्रभु हमारा दिल में आया, அவர் நம்மை உண்டாக்கினவராய் இருக்கிறபடியால், वो हमको बनाने वाला होने के कारण, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியால், वो बच्चे मांस और लहू का होने के कारण, அவரும் அவரை போல் ஆக வேண்டிய அவசியம் வந்தது. वो प्रभु भी हमारे जैसे होना पड़ा। தேவாதி தேவன் சொல்லி இருக்கிறார், प्रभुओं का प्रभु ये बात को कहा வானம் है। எனக்கு சிங்காசனம், ओ स्वर्ग मेरी सिंहासन है, பூமி எனக்கு பாதபடி, पृथ्वी मेरा पांव तले है। நான் தங்குவதற்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று मेरे சொன்னார். निवास करने के लिए आप कैसा मंदिर बनाएंगे? வானாதி வானம் கொள்ளாத தேவன், ओ स्वर्ग का स्वर्गीय मालिक है। பரலோகத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. स्वर्ग में उनकी सिंहासन है, அவர் அங்கிருந்து ஆளுகை செய்கிறார். वहीं से दुनिया को शासन करता है। நாம் மனுஷர்கள் மண் என்று நினைவு கூறப்படுகிறோம். वो मनुष्य मिट्टी करके स्मरण किया जाता है। அவருக்கு முன்பாக சின்ன பூச்சிகளை போலத்தான் இருக்கிறார். उनके नजर में हम छोटे कीड़े के समान पाया जाते हैं। ஆனாலும் நம்முடைய சரீரத்தை அவர் ஆலயமாக்கி கொண்டார். तो भी वो हमारा शरीर की मन को मंदिर बना दिया। அப்படிப்பட்ட பெரிய ஆண்டவர் उसी प्रकार बड़ा परमेश्वर மனுஷனை போல் வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. मनुष्य बनकर आने की आवश्यक हुआ। நாம் அவரை கண்களால் காண முடியாது. हम उनको आंख से देख नहीं सकते हैं। நாம் அவருடைய சிருஷ்டியை காண முடியும். हम उनकी सृष्टि को देख सकते हैं। இந்த சிருஷ்டியில நாமும் ஒரு சிருஷ்டியாக இருக்கிறோம். वो सृष्टि में से हम भी एक सृष्टि में पाया जाते हैं। அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷராய் ஒரு மாம்ச சரீரத்தில் வர வேண்டியது அவசியமாயிருந்தது. वो भी हमारे जैसे दुखी पुरुष बन करके इस पृथ्वी में आना पड़ा। நாம் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் அவர் பட்டார். जो हमको कष्ट उठाना था वो सारा कष्ट को वो उठाना पड़ा। தேவாதி தேவன் உலகத்தின் மைய பகுதியிலே அவர் அவதரித்தார். प्रभुओं का प्रभु पूरे दुनिया का केंद्र जगह पर वो अपना उत्पत्ति किया। அவ்வளவு பாடுகளையும் அவர் பட்டார். सारा दुख अपने ऊपर उठा लिया। நம்முடைய மீறுதலுக்காக அவர் பட்டார். हमारे अधर्म के लिए वो कुचला गया। நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்று हमारी வேதம் சொல்கிறது. कुकर्म के लिए वो घायल किया गया। சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை என்று வேதம் சொல்லுகிறது. वो शांति का हमें शांति देने का दंड उन पर आया। அவருடைய தாடியை பிடுங்கினார்கள். उनका दाढ़ी को लोग पकड़ के खींचा। அவருடைய தலையில முள்ளினால ஒரு கிரீடத்தை செய்து அதை போட்டு அது கோலினால அடித்தார்கள். वो ये उनके सर में कांटे का मुकुट रख करके एक लाठी से उस मुकुट को मारा है, लोग मारे थे। அவருடைய சரீரம் முழுவதும் உளப்பட்ட நிலத்தை போல மாறினது. पूरे शरीर जोता हुआ खेत के जैसे हो गया। அவருக்கு சிங்காசனம், वो स्वर्ग उनकी सिंहासन है, पृथ्वी उनकी पांव तले हो गया। அவர்தான் சிருஷ்டிக்கு காரணர். वही सृष्टि करता है। ஆனால் பாருங்கள், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தம் இல்லாதபடிக்கு, அரசென்ட் நிலம் கூட சொந்தம் இல்லாதபடிக்கு அனாதையாய் சிலுவையிலே தொங்கினார். और सृष्टि करता इस दुनिया में 1 इंच का जमीन भी ना होकर क्रूस पर अपना जीवन को कुर्बानी दिया। இயேசு சொன்னார், यीशु ने कहा, அழிந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொன்னார். जो नाश हो गया है उसको खोजने के लिए फिर उसको वापस करने के लिए मैं आया हूँ। இழந்து போனதை தேடவும் வந்தேன் என்று இயேசு जो சொன்னார். खोए हैं उसको ढूंढने के लिए मैं आया हूँ। கெட்டு போனதை ரட்சிக்கவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். जो भ्रष्ट हो गया उसको वापस लाने के लिए मैं आया हूँ। இன்று சாத்தான் நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து போட்டிருக்கிறார். ये शैतान हमारा जीवन को भ्रष्ट करके डाला। நமக்கு இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை குலைத்து போட்டான். जो शांति हमें प्रभु ने दिया उसको उसने बिगाड़ दिया। சரீரத்திலே வியாதிகளை கொண்டு வந்து போட்டான். वो हमारा शरीर में रोग और बीमारी को डाल दिया। அவனுக்கு ரெஸ்ட் இல்லாதபடினால நமக்குள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்க பார்க்கிறான். वो उनको चैन ना रहने के कारण, विश्राम नहीं रहने के कारण वो हमारे अंदर आकर आराम करना चाहता। இன்று எங்கள் கூட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத பிசாசை விரட்டும் போது அந்த பிசாசு பிடித்தவர்கள் ஆடுவார்கள், ஆடி கீழே விழுந்து அந்த ஆவி வெளியில போகும். और इस प्रकार की प्रार्थना सभा में आप देख सकते, यीशु मसीह के नाम से शैतान यहाँ पर खेलता है,
बच्चे खेलते खेलते अंत में यहाँ से भाग जाता है, தத்ரூபமாக பார்க்கலாம் பிரியமானவர். वो एकदम स्पष्ट रीति से ये बात को देख सकते हैं। அவன் உள்ளே வந்து எல்லாம் நாசமாக்கும்படிக்கு செய்கிறான். वो शैतान हमारे अंदर आकर सारा काम को भ्रष्ट करके डालता। அநேக வியாதிகளுக்கு இன்னும் மருந்துகளை கண்டுபிடிக்க वो முடியாமல் अनेक இருக்கிறார்கள். रोग के लिए अभी तक दवा मालूम नहीं है। ஏன் இவ்வளவு வியாதிகள்? क्यों इतनी रोग है? ஃபீவர் எடுத்துக்கொண்டால் எத்தனை விதமான ஃபீவர்கள். और बुखार ले लेंगे तो कितने तरह का बुखार है। ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி இருக்கிறது. वो एक एक रोग के लिए एक एक कहानी है। மருத்துவர்கள் என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். ओ डॉक्टर लोग कोई कोई उपाय को ढूंढते रहते हैं। மருத்துவர்களுடைய கால்களில் விழுகிறா. ओ लोग आज डॉक्टर लोग की पांव तले में गिरते हैं। ஐயா எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்க ஐயா. ओ साहब किसी तरह मेरे बच्चों को बचाइए। மருத்துவ சயின்ஸுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ओ डॉक्टर लोगों के लिए, विज्ञान लोगों के लिए परमेश्वर को मैं धन्यवाद देते हैं। மருத்துவர்களை கர்த்தர் தான் ஏற்படுத்தி ओ வைத்திருக்கிறார். डॉक्टरों को परमेश्वर ने खड़ा किया। எப்படியாவது ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வாழ்க்கையை அவன் முன்னேற்றி கொடுக்கலாம். किसी तरह दवा को मालूम करके लोगों की जीवन को वो बचाते हैं, आयु को बढ़ाते हैं। ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வருகிறது. लेकिन सारे बातों के लिए एक अंत होती है। மருத்துவர்கள் என்னெல்லாம் செய்து பார்த்து கடைசில கை கழுவி விடுகிறார். ओ डॉक्टर लोग भी कुछ इलाज करने के बाद आखिरी में अपने हाथ छोड़ देते हैं। தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று वो சொல்லுகிறார். अंत में बोलते हैं ऊपर वाला को विनती कीजिए। அதற்கு பிறகு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. उसके बाद उनसे कुछ नहीं कर पाते हैं। அவ்வளவுதான் மனுஷன். वही मनुष्य। பாருங்கள் ஏன் இந்த டிசீஸ் வருகிறது. क्यों ये रोग आती है? டிசீசஸ் என்று சொன்னால் வேறு வித்தியாசங்கள் உண்டு. रोगों करके बोलेंगे तो कई किस्में भिन्नता है। சீசன் சேஞ்ச் ஆகும்போது வருகிற சங்கடங்கள் டிசீஸ் அல்ல. ओ मौसम बदलने से जो रोग आती है वो रोग नहीं है। ஆனால் சில வியாதிகள் உள்ளே வரும் பொழுது இன்டர்னல் ஆர்கன்ஸை பாதித்து அவனுடைய லைஃப் ஸ்பேனை குறைக்கிறது, ஆயுஷ் நாட்களை குறைக்கக்கூடிய சாபமான டிசீசஸ். रोग वो है, कुछ रोग हमारे जीवन में हृदय शरीर में आने के कारण अंदर का अंग को डैमेज करके या बर्बाद करके उनकी आयु को घटा देता है, उसी को हम रोग बोलते हैं। உதாரணம் 80 வயது வரைக்கும் ஒருவன் வாழ ஒரு தேவன் வைத்திருந்தால் அவனை 35-40 காலி பண்ணணும் என்று பிசாசுகள். अगर परमेश्वर किसी मनुष्य को 80 साल तक जीने के लिए अगर इस दुनिया में अनुमति दी है तो ये रोग उनको 35 या 40 साल में उनको खत्म करने की कोशिश करता है। லூக்கா 13வது அதிகாரத்தில் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. ओ लूका 13वां अध्याय में परमेश्वर की पवित्र शास्त्र में एक घटना है। ஒரு நாள் ஒரு தேவாலயத்திலே ஒரு மனுஷி வந்தாள், ஒரு பாட்டி வந்தாள். ओ एक आराधनालय में एक बूढ़ी माँ आई थी। அந்த பாட்டியானவள் அப்படி ஹஞ்ச் பேக்காக இருந்தாள். वो बूढ़ी माँ बिल्कुल वो झुकी हुई स्थिति में थी। ஹalleluya. बूढ़ी थी। அவள் எவ்வளவு வேணும் நிமிர கூடாத கூனியாக இருந்தாளாம். वो बिल्कुल कुपड़ी थी, कितना भी वो चाहने से सीधा नहीं हो पाती थी। எத்தனை வருஷம்? कितने साल? 18 வருஷம் அவளுக்கு அப்படி இருந்தது. 18 साल उनकी स्थिति वो था। அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். उसी वक्त यीशु प्रभु उस दुनिया में थे। அவளை பார்த்த பொழுது ஸ்திரீயே உன் வேதனையை விட்டு நீ நீங்கினாய் என்று சொன்னார். तुरंत प्रभु ने कहा ये स्त्री आज ये दुख आपसे हट गया है। சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் வல்லமை அவருடைய சரீரத்தில் பாய ஆரம்பித்தது. सर्वशक्तिमान प्रभु यीशु का सामर्थ आप ये बूढ़ी माँ का शरीर में प्रवेश किया। அந்த எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். कुछ भी वो सीधा नहीं हो पाई थी, लेकिन प्रभु ने चंगा करके खड़ा किया। அங்க இருந்த சிலருக்கு கோபம் வந்தது. वहां जो खड़े होकर देख रहे थे वो गुस्सा करने लगे। ஆராதனை நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது எப்படி என்று वो கேட்டார்கள். विश्राम का दिन में इस प्रकार का काम आप कैसे कर सकते हैं? ஆண்டவர் சொன்னார், प्रभु ने कहा 18 வருஷம் சாத்தான் ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை கட்டி வைத்திருக்கிறார். 18 साल से शैतान इस अब्राहम की बेटी को बांध के रखी। இவளை விடுதலையாக்க வேண்டிய அவசியம் இல்லையா என்று கேட்டார். इनको क्या छुड़ाना नहीं है? இன்று இப்படிப்பட்டதான விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மனுக்குலம் எத்தனை इस प्रकार छुटकारा के लिए तड़पने वाला मनुष्य लोग कितने कितने लोग हैं। பணம் இருக்கிறது ஆனால் பைத்தியம் பிடிக்கிறது. ओ पैसा है लेकिन पागल हो रहे हैं। நல்ல சாப்பாடு இருக்கிறது, ஒரு கப்பு சாப்பாடு மேல சாப்பிட முடியல. ओ अच्छा भोजन है लेकिन एक मुट्ठी के बाद नहीं खा पाते हैं। இவன் சாப்பிடுகிற சாப்பாட்டை கப்பு பாக்கலும் இவன் வாயில போடுற மாத்திரை கப்பு தான் பெருசா இருக்கு. ओ कुछ लोग को देख रहे हैं भोजन खाने से बढ़कर
दवा गोलियां तो ज्यादा खाते हैं। என்று நான் சொல்லுகிறது உண்மையான காரியங்களை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. प्रिय लोग, मैं सत्यता को आपको बताते நீங்கள் हैं। உங்கள் வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிறதை தான் சொல்லுகிறேன். आपका जीवन में आप जो देख रहे हैं उसको मैं बताते हैं। நீங்கள் பல காரியங்களை செய்து பார்த்திருந்திருக்கலாம். आप कई एक उपायों को किए होंगे। உங்களுடைய குணங்கள் மாறாததை பார்க்கிறீர்கள். आप अपने गुण को बदलता नहीं है, उस स्थिति को देखते होंगे। எவ்வளவு பொறாமை, எவ்வளவு கோபம், எவ்வளவு கசப்பு, எவ்வளவு விபசார சிந்தைகள், எவ்வளவு அசுத்தம், காமவிகாரம், மோகங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். ओ कितना जलन है, कितना घमंड है, कितना अभिमानी है, कितना कड़वा है, कितनी तरह की नाना प्रकार की बुराई के साथ, अशुद्धता के साथ हम जीवन को जीतते हैं। இவைகளெல்லாம் வைத்துக் கொண்டு தெய்வத்தை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி பரலோகத்துக்கு எப்படியும் போய்விடுவேன் மரணத்துக்கு பிறகு என்று எண்ணிக்கொண்டிருந்தால் பயங்கரமான ஒரு நஷ்டகரமான காரியம். ओ इन सारे गुण के साथ हम भी परमेश्वर को ढूंढते हैं बोल करके हम भी स्वर्ग जाएंगे करके सपन देखेंगे तो ये भयानक धोखा है। பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று எழுதியிருக்கிறது. पवित्रता बिना परमेश्वर को दर्शन करना असंभव नहीं करके प्रभु ने लिख कर दिया। அப்படியானால் யார் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூட? इसका मतलब कौन हमें पवित्र कर सकते நம்மை हैं? நாமே பரிசுத்தமாக்க முடியுமா? क्या हम अपने आप पवित्र हो सकते हैं? சில அன்னதானங்களும் சில நன்மையான காரியங்களை செய்தால் நாம் பரிசுத்தமாக முடியுமா? क्या इधर उधर कुछ दान करने से, सामाजिक सेवा करने से क्या हम पवित्र हो सकते हैं? அவைகள் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. मैं उसको नहीं करना है करके नहीं बोलता हूँ, அவைகள் நல்ல காரியங்கள் தான். वो अच्छा काम है। ஆனால் அந்த காரியங்கள் ஒரு மனுஷனுடைய பாவத்தை ஒரு காலம் நிவர்த்தியாக்குகிறது. लेकिन वो काम कदापि मनुष्य की पाप को हटा नहीं सकता है। ஒரு சின்ன பிள்ளை தவழ்ந்து போய் எதையாவது ஒரு இங்கு பாட்டில் எடுத்து தன் உடம்பெல்லாம் இங்காக்கி விட்டால், अगर कोई बच्चे 4 पहिया में जा करके कहीं पर जो रंग वाला बोतल होगा वो रंग से अपना शरीर को पूरा रंगा देंगे। அம்மா சில நேரங்கள்ல சைலண்டா பிள்ளை இருக்கிறத பார்த்து கவலைப்படுவார்கள். कभी कभी बच्चे बिल्कुल खामोश रहेंगे तो माँ का चिंता बढ़ जाती है। இந்த பிள்ளை சைலண்டா இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ண போகுதுன்னு தெரியும். अगर बच्चे इतना खामोश है तो उनका डर हो जाएगा ये कुछ ना कुछ करेगी। நேரா போய் பார்த்தா இங்கா இருக்கும். ओ सीधा जाके बच्चों को देखेंगे तो पूरा शरीर पूरा रंग है। அந்த பிள்ளையை பார்த்து, சின்ன குட்டியை பார்த்து நீயே போய் பாத்ரூம்ல போய் கழுவிட்டு நீயே Dress போட்டு நீயே பவுடர் போட்டு வான்னு சொன்னா அந்த பிள்ளையால முடியுமா? क्या उसी वक्त में वो बच्चे को, अगर 4 पहिया में चलने वाला बच्चे को माँ तुम बाथरूम में जाओ और पूरा पानी से अपने से साफ करो और पाउडर लगाओ कहेंगे तो क्या संभव है वो बच्चे से? அம்மா தான் கூட்டிட்டு போய் எல்லாம் கழுவி திருப்பி மறுபடியும் புதுசாக்கணும். नहीं, उनसे संभव नहीं। माँ को ले जाना है, माँ को सफाई करना है, माँ को सब कुछ அது करना है। போலதான் மனுஷன் தன்னுடைய பாவத்தை தானாகவே நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது. उसी प्रकार मनुष्य अपने पाप को अपने से हटा नहीं सकते हैं। தன்னை உண்டாக்கின தெய்வம் சுத்திகரித்தால் ஒளி அவன் சுத்தமாக முடியாது. जिसने हमें बनाया वो जब तक मुझे पवित्र नहीं करेंगे तब तक अपने से संभव नहीं है। நம்மை சுத்திகரிக்கும்படியாகத்தான் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படிக்கு ரத்தத்தை சிந்தத்தான் ஆண்டவராகிய தேவன் இயேசு என்ற பெயரிலே மனுஷ ரூபம் கொண்டு வந்தார். பிரியமான, हमें शुद्ध करने के लिए, पवित्र करने के लिए प्रभु यीशु के रूप में इस दुनिया में आया, अपना लहू बहा के उसी से हमें पवित्र किया। 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, ओ 2 कोरिन्थियों 5 का 17वां वचन के अनुसार, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் अगर कोई मसीह में है எல்லாம் புதிதாயின, सब नया हो गया, அவன் புதிய மனுஷனாய் இருக்கிறான். वो नया सृष्टि हो जाएगा, அவன் எல்லாம் புதுசாக மாறுகிறான். उनका जीवन में सब कुछ नया हो जाएगी। யார் மாற்ற முடியும்? कौन बदल सकता है? தேவனாகிய கர்த்தர் இயேசு சுகமாக்கினால் சுகமானதுதான். वो प्रभु यीशु चंगा करने से ही वो होगा। அவர் சுத்தமாக்கினால் சுத்தமானதுதான். अगर वो शुद्ध करेंगे तो वो शुद्ध होगा, அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். वो नया मनुष्य बन जाता है। எங்களுடைய சபையில ஒரு காரியம் சம்பவித்ததை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க முடிக்கிறேன். हमारे आराधनालय में एक घटना हुआ है, उसको बोलकर मैं अंत करने के लिए जा रहा हूं। ஆண்டவருடைய இரக்கம் ஜனங்களை தொட்டு சுகமாக்குகிற இரக்கம். क्योंकि परमेश्वर की दया लोगों को छूकर चंगा करने का वो दया है। அவர் உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவராய் இருக்கிறபடியால் தான் அவர் இரக்கம் பாராட்டுகிறார். वो हमें बनाने के कारण वो हम पर दया करता है। ஒரு குடும்பம் வந்தது.
देखिए एक परिवार आया है। 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனை கூட்டிட்டு வந்தாங்க. 8वां क्लास पढ़ने वाला एक लड़का को लेकर आया है। ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். उसने वो परिवार ने कहा प्रार्थना कीजिए। நான் கேட்டேன் எதுக்காக ஜெபிக்கணும்? मैंने पूछा क्या के लिए प्रार्थना करना है? இந்த பையனுக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார். ये बेटा के लिए प्रार्थना कीजिए। என்ன ஆச்சுன்னு கேட்டேன். मैंने पूछा क्या हुआ है? இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். इनका तबीयत ठीक नहीं करके बोल रहे நானும் விசுவாசத்தில் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டேன். हम भी विश्वास के साथ प्रभु से प्रार्थना करके छोड़ दिया है। ஒரு மாதம் கழித்தது. 1 महीना हुआ है। அந்த பையன் எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். मैंने हालचाल पूछा वो बेटा कैसा है? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டேன். जो माल परिचित था उनसे पूछा। அவர்களே வந்து சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். वे परिचित लोग ने कहा वही लोग खुद आकर के ये खबर देंगे। ஒரு நாள் அவர்கள் வந்து சொன்ன கதையை பாருங்கள். एक दिन वो परिवार हमारे पास आकर जो बताए हैं वो कहानी को सुनिए। மனுக்குலத்தின் நிலைமையை பாருங்கள். ये मनुष्य की स्थिति को थोड़ा देखिएगा। அவர்கள் புருஷனும் மனைவியும் விவாகம் ஆனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு குழந்தை ஒன்று உருவானது. और ये परिवार को पति पत्नी होने के बाद एक बच्चे हुआ है। 9 months இருக்கும் பொழுது அந்த பிள்ளை தாயின் கர்ப்பத்தில் இறந்து போயிட்டு. और 9 महीने ये बच्चे जब माँ के गर्भ में था उस समय वो मर गया है। பயங்கரமான சங்கடம். वो बहुत बड़ा दुख है। அந்த தாய்க்கு மறுபடியும் க்ளீன் பண்ணுவது பெரிய கஷ்டமான காரியம். वो बहन को उस गर्भ को धुलाई करना बड़ा कष्ट वाला बात हो गया। இரண்டாவது முறை மறுபடியும் கர்ப்பமானார். फिर वो बहन गर्भवती हुई। 7வது மாதத்தில் இருக்கும்போது பிள்ளை செத்து போயிடுச்சு. 7वां महीने में फिर गर्भ में ही बच्चे मर गया है। 3வது பிள்ளை அப்படித்தான் 8வது மாசத்துல இறந்து போயிடுச்சு. इसी प्रकार उनका तीसरा बच्चे गर्भ में ही 8वां महीना में खत्म हो गया। 4வது பிள்ளை பிறந்து 45 நாள்ல இறந்து போயிடுச்சு. चौथा बच्चा उनके लिए जन्म लिया है 45 दिन में खत्म हो गया। இப்படி 5வது பிள்ளையும் இறந்து விட்டது. वो 5वां बच्चे भी इस प्रकार खत्म हो गया है। துயரம் தாங்க முடியாமல் பக்கவாதம் வந்து விட்டது. ओ दुख को अब बर्दाश्त नहीं कर पाए, इसके बीच में ये बहन को लकवा मार दिया। 6வது முறையாக நீண்ட கேப்புக்கு அப்புறம் ஒரு பாய் பேபி பிறந்தார். और 6वां बच्चे कुछ समय के बाद एक लड़का जन्म लिया। அவன் அப்பொழுது 8ஆம் கிளாஸ் அளவுக்கு வந்துட்டான். अब ये बेटा 8वां क्लास तक आ गया है। அவனுடைய சட்டையை திறந்து காட்டினார்கள். वो बच्चे का कपड़ा को खोल के दिखा रहे थे। அவனுடைய வயித்துல எல்லாம் சர்ஜரி மார்க்ஸ். वो पूरा ऑपरेशन का चाकू का निशान है पूरा। அவங்க டாக்டர் சொல்றாங்க தலையில இருந்து கால் வரைக்கும் அவனுக்கு வியாதி இருக்குது. डॉक्टर ने कहा ये बच्चे को सर से लेकर पांव तक रोग है। உங்க கண்ணெதிரே இந்த பையன் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. डॉक्टर ने कहा आपकी नजर में ये बेटा भी खत्म हो जाएगा। என்ன வேணாலும் அவனுக்கு வாங்கி கொடுங்கன்னு वो சொன்னாங்க. इसलिए जो मांगेगा लेकर दीजिए। இதை விட இன்னொரு சொல்லுகிறேன். इसके साथ में और एक बात बताते हैं। ஒரு வருஷ காலமாக 1 साल से அவனுடைய நரம்புல ஏதோ ஒரு பிரச்சனையாயி சரீரத்துல वो बेटा का नस में किसी प्रकार का एक गड़बड़ी हो गया। something happened. वो कुछ कारण से ये हो गया। அவன் நம்மெல்லாம் டாய்லெட்டுக்கு காலையில போகிற மாதிரி அவனால போக முடியாது. ओ हम सब जैसे सुबह पैखाना जाते वो बाबू नहीं जा पाता है। ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு தன்னுடைய சிஸ்டத்தை க்ளீன் பண்ணலன்னா அவனுக்கு படாத பாடுது. ओ सुबह जाकर एक मनुष्य अपना पैखाना नहीं करने से वो बहुत परेशान हो जाता है। அவனுடைய தாயோ தகப்பனோ சோப் சொல்யூஷன் கொடுத்து எனிமா என்று சொல்லுவார்கள். சோப் சொல்யூஷன் கொடுத்து டெய்லி க்ளீன் பண்ணி தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ओ इनका माँ बाप इनिमा करके एक दवा बोलते हैं, ये इलाज ये बच्चे को करने के द्वारा ही उनका पैखाना शरीर से निकलता था। 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு ஒரு வருஷமா எனிமா கொடுத்து தான் க்ளீன் பண்ணி. वो 8वां क्लास पढ़ने वाला अपने बेटा के लिए 1 साल माँ या पापा उस एनिमा का दवा के द्वारा उस पैखाना को वो शरीर से निकालते थे। இவனுக்கு ஒரு 35 வயசு ஆயிருச்சுனா யார் இவனை கல்யாணம் பண்ணி யார் இந்த வேலையை செய்வா? ओ अब चिंता गार्जियन का ये हो रही है, अगर इस बेटा 35 उम्र तक पहुंच जाएगा ये काम उनके लिए कौन करेगा? என்னென்னலாம செய்து பார்த்தார்கள். वो कई एक उपायों को करने लगा। எங்கெல்லாம் போய் பார்த்தார்கள். वो कई जगह में घुमा। இவர்கள் இது ஒருவர் இதை சொன்னா செய்தார்கள், ஒருவன் அதை சொன்னால் அதை செய்தார்கள். எப்படி எல்லாம் பார்த்தார்கள். ओ किसी मनुष्य ने ये करने के लिए कहा वो भी किया, किसी ने कहा वो करो ये करो, सारा काम उसने किया था। கடைசில யாரோ சொன்னார்கள் இங்க ஒரு பிரேயர் பண்ணுவாங்க போங்க அவங்கள்ட்ட. वो आखिरी में किसी ने कहा यहाँ प्रार्थना होता है थोड़ा प्रार्थना में जाइए। அவர்கள் ஆசையோடு ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டார். ओ लालसा के साथ वो आकर के यीशु का नाम को लिया। எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டார். उसने कहा मुझे मदद कीजिए स्वामी। நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதானால் உதவி செய்யுங்க. आप कौन है करके हम नहीं जानते लेकिन आप हमें मदद कीजिए।
உம்மால எல்லாம் செய்யக்கூடும் என்று எங்களுக்கு தெரியும். वो आपसे सब कुछ संभव करके हम लोग जानते हैं. எங்களுக்கு இறங்குமப்பான்னு சொல்லி மனமுடைந்து ஜெபித்தார். वो हम पर दया कीजिए करके टूटे हुए दिल के साथ उसने प्रार्थना நானும் किया. ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டேன். हम भी प्रार्थना करके उनको विदा किए. என்னுடைய கையில ஒரு சக்தியும் கிடையாது. हमारे हाथ में कोई शक्ति नहीं है. நான் ஒரு மந்திரமும் செய்கிறவன் அல்ல. हम कोई तंत्र मंत्र करने वाला नहीं है. நான் ஒரு குரு போல ஒரு சுகமாக்கும் தேவன் அல்ல. ओ गुरु के जैसे चंगा करने वाला कोई ईश्वर हम नहीं है. என்னுடைய ரெண்டு கைகளை வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு தலைவலி கூட என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில யாருடைய தலைவலியும் நான் சுகமாக்கல. मेरे दोनों हाथों के द्वारा किसी को भी अपने ताकत से एक सर दर्द को भी हम ठीक नहीं कर सकते हैं. எனக்கும் சுகவேணம் வந்தால் நான் சுகம் கொடுக்கிற இயேசுவை நோக்கி தான் கூப்பிடுகிறேன். मुझे भी कभी कमजोरी आती है तो चंगा करने वाला वही प्रभु को मैं ढूंढता हूँ. அவர் தேவாதி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்மை படைத்தவர். அவர் சுகமாக்கினவளே எவனும் சுகமாக்க वो முடியாது. प्रभुओं का प्रभु वो मनुष्य के धारण करके इस जगत में आया. जब तक वो प्रभु चंगा नहीं करेंगे कोई नहीं दे सकते ஆனா हैं. நடந்தது என்ன? लेकिन क्या हुआ है? ஜெபம் பண்ணி முடிச்ச அடுத்த நாள்ல இருந்து அந்த பையன் டாய்லெட்டுக்கு போக ஆரம்பிச்சான். ओ प्रार्थना के बाद दूसरे दिन से अपने से वो पैखाना के लिए जाने के लिए शुरू किया. மருத்துவ ரீதியில போய் செக் பண்ணி பார்த்தார்கள். वो दवा की इलाज के अनुसार उस तरीके से उन्होंने जाकर के छानबीन किए. ஒண்ணும் இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. ओ आज उस शरीर में वो समस्या नहीं இதை है. செய்தது நானா? वो उनको चंगा करने वाला क्या मैं हूँ? அவனை படைச்சது நானா? क्या उनको सृजा हुआ व्यक्ति मैं हूँ? இல்ல என் கையில ஏதாவது அற்புதம் இருக்குதா? क्या मेरे हाथ में कोई चमत्कार है? இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். वो அவ்வளவுதான். लोग यीशु के नाम पर विश्वास किया. இன்று அந்த பையன் சைக்கிள் ஓட்டிட்டு ஜாலியா ஸ்கூலுக்கு போகிறான். वो आज वो बच्चे साइकिल चलाकर खुशी से स्कूल जाता है. எவ்வளவு பாடுபட்டீர்களா? वो कितना कष्ट देखिए. எவ்வளவு துக்கமும் துயரமும் பாத்தீங்களா? वो कितना दुख और क्लेश देखिए. இன்று தன்னுடைய பிள்ளையை சுகமாக்கினது நாங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து. उस बच्चे को चंगा करने वाला हम लोग नहीं परंतु प्रभु यीशु है. என்ன ஆனந்தம் பாருங்க அந்த ओ குடும்பத்துல. उस परिवार में कितना आनंद है देखिए. சாத்தான் அத்தனை பிள்ளைகளையும் கொலை பண்ணணும்னு பார்த்தான். शैतान सारा बच्चे को मार डालने के लिए चाह रहा था. ஆனால் இயேசுவை சுகப்படுத்தினார். लेकिन यीशु ने चंगा किया. அதைத்தான் இயேசு சொன்னார். उसी बातों को यीशु ने कहा. யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். वो यीशु प्रभु यूहन्ना 10 का 10 वचन में कहा. திருடன், அதாவது சாத்தான் கொல்லவும் அழிக்கவும், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று இயேசு சொன்னார். चोर मतलब शैतान चोरी करने के लिए, लूटने के लिए, घात करने के लिए, नाश करने के लिए आता है और किसी काम के लिए नहीं आता है. நானோ என் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். लेकिन मैं मेरे भेड़ों के लिए जीवन देने के लिए और वो जीवन बहुतायत होने के लिए मैं आया हूँ. இன்று உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்க வேண்டும். आज ही आपको अच्छे से समझ गए होंगे. நம்மை படைத்தவர் தான் நம்மை விடுதலையாக்க முடியும். हमें जो बनाया वही केवल हमको छुड़ा सकते हैं. கட்டு கதைகள் அல்ல. ये बनावट कहानी नहीं है. இப்படி ஒரு கட்டுக்கதையும் பொய்யும் சொல்லி ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்றதுக்கு வேலை இல்லையா? ओ इस तरह का बनावट कहानी को पूरे जगह में प्रचार करने के लिए क्या दूसरा कोई काम नहीं है? மனுக்குலத்தின் வேதனைகளை தீர்க்க வேண்டுமானால் தெய்வம் தான் படைத்த தெய்வமாகி இயேசு ஒருவர் தான் காரணம். आज मनुष्य की दुखों को दूर करने के लिए केवल जिसने उनको बनाया वही बनाने वाले से ही संभव है. நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, आप किसी भी तरीके से ले सकते हैं. நம்பினாலும் சரி நம்பாமல் போனாலும் या சரி, आप विश्वास करें या नहीं करें, சத்தியம் என்று ஒன்று உண்டல்லவா? सत्यता एक है. அந்த சத்தியம் ஆண்டவர் சொன்னார், நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். वो सत्यता ये है, यीशु प्रभु ने कहा मार्ग सत्य और जीवन मैं हूँ. வேதவசனம் சொல்லுகிறது, परमेश्वर की वचन बताता है விசுவாசனுக்கு எல்லாம் கூடும். विश्वास करने वालों के लिए सब कुछ संभव है. சத்தியவான் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசு ओ சொன்னார். सत्यवान सब मुझे सुनता है. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். मैं तुझे छोड़ूंगा
नहीं और तुझे त्यागूंगा இயேசு नहीं। சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. यीशु ने कहा जो कोई मेरे पास आते हैं मैं किसी को टुकराएंगे नहीं। என்று அவருடைய நாமத்தில் நான் ஜெபம் மாத்திரம் பண்ணுகிறேன், அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். ओ उनके नाम से केवल मैं आपको प्रार्थना करते हैं और कुछ नहीं जानते हैं। சுகமாக்குறது அவர்தான். चंगा करने वाला वो है। நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இருக்க வேண்டும். हमारा विश्वास यीशु प्रभु पर होना है। அது எப்படியாகும் இது எப்படியாகும்னு கேட்டுக்கொண்டால் நன்மைகள் ओ வரப்போகுது. वो कैसा है ये कैसा होगा करके बोलने से कोई भलाई नहीं आएगा। பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். वो घमंडियों के लिए परमेश्वर विरोधी है। ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கு இரக்கம் கொடுக்கிறார். लेकिन न दीन और नम्र बनकर जो आते हैं நான் उनके लिए वो दया करता நான் है। உங்களுக்காக ஜெபித்து मैं முடிக்கிறேன். आपके लिए प्रार्थना करके अंत करने जा रहा हूं। வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார். वो आकाश और पृथ्वी को भरने वाला है। உங்கள் விசுவாசம் என் மேல் இருக்க கூடாது. वो आपका विश्वास मेरे पर नहीं होना है। இவர் வந்து ஏதாவது கையை வைப்பார், தொடுவார், ஏதாவது நடக்கும்னு நீங்க நினைக்க கூடாது. आप मेरे पास आकर के मुझे छूएंगे करके आप आशा नहीं करना நம்மை है। உண்டாக்கின தேவன் நம் மத்தியில் தான் இருக்கிறார். वो हमको जो बनाया वो परमेश्वर हमारा बीच में है। விசுவாசத்தில் தான் அவரை அணுக முடியும். वो विश्वास के द्वारा हम उनकी निकट में जाएंगे। அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவார். वो उनके नाम को लेकर के जो पुकारेंगे। எந்த ஏரியா ஆஃப் யுவர் லைஃப், இன் whichever area of your life you are disappointed, वो आपकी जीवन की बातों में कहीं भी आप निराश की ना हो। ஜீவியத்தில் எந்த இடத்தில் இருளாய் இருக்கிறது, वो आपका जीवन में किस जगह में अंधकार है, ஆண்டவர் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். अब परमेश्वर उस जगह में उजियाला देने நான் वाला है। உங்களுக்காக ஜெபிக்கட்டேன். अब मैं आपके लिए प्रार्थना ஒரே करें। ஒரு ஜெபம் தான் பண்ணி முடிக்க मैं போகிறேன். एक ही प्रार्थना करके आपको अंत करने जा रहे हैं। கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ओ प्रभु यीशु आप सभी को आशीष देवे। பரிசுத்த பிதாவே, ओ पवित्र पिता, இந்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. इस अच्छे समय के लिए हम लोग धन्यवाद करते हैं। உம்முடைய சுவிசேஷத்தினால் இந்த மனுஷர்கள் இந்த ஜனத்தை தொடும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். प्रभु आपकी शुभ संदेश के द्वारा इन लोगों को छूने के लिए आपने इच्छा किया, धन्यवाद। இவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. प्रभु इन लोग उद्धार पाने के लिए आज इस शुभ संदेश को तूने बताने के लिए मदद किया, धन्यवाद। நீர் சொன்னபடி நான் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். प्रभु जैसा तूने मुझे कहा है इन बातों को मैं अपने बच्चों को कहा है। இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை தொட்டருள்வீராக என்று प्रभु ஜெபிக்கிறேன். अभी आपके बच्चों को आप छूने के लिए प्रार्थना करते हैं। அவர்களுக்கு சமாதானத்தை தந்தருளி அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். प्रभु उनको शांति और आशीष देने के लिए मैं प्रार्थना करते हैं। உம்மை அறியும்படிக்கு அவர்களுக்கு மனக்கண்களை திறந்தருள்வீராக என்று ஜெபிக்கிறேன் அப்பா இயேசுவே. प्रभु आपको जानने के लिए उनकी आंखों को खोलिए, हम प्रार्थना करते हैं। பரிசுத்த ஆவியினாலே உம்முடைய அன்பை, தெய்வீக அன்பை அவர்கள் இருதயத்தில் ஊற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். ओ पवित्र आत्मा के द्वारा आपकी प्रेम को उनकी दिल में उंडेलने के लिए मैं प्रार्थना करते हैं। ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல என்று சொல்லி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ओ एक भी नाश नहीं होना है ये मेरी इच्छा करके आपने कहा, धन्यवाद। எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்லவா பரலோகத்திலிருந்து நீர் இறங்கி வந்தீர் ஐயா. ओ सभी लोग बच के स्वर्ग जाने के लिए तूने स्वर्ग छोड़कर इस धरती में आया है। மத்தியிலே இப்பொழுது உலாவுகிறதுக்காய் நன்றி. प्रभु आज इस वक्त आप हमारे बीच में मंडल आते हैं, धन्यवाद। யார் யார் தாழ்மையோடு உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார்களோ प्रभु जो लोग नम्रता के साथ आपको पुकारते हैं அவர்கள் ஜெபங்களை கேட்பீராக என்று उनकी ஜெபிக்கிறேன். प्रार्थना को सुनिए स्वामी। தொல்லைகள் எல்லாவற்றையும் சபித்தருளுவீராக. उनकी सारा कष्टों को श्राप कीजिए। உங்களை கண்ணீரை துடைத்தருளுவீராக என்று ஜெபிக்கிறேன். प्रभु उनकी आंसुओं को पोंछने के लिए मैं प्रार्थना करते हैं। வியாதிகளோடு இருப்பார்களானால் தயவு செய்து அவர்களை தொட்டு சுகமாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். अगर वो रोगी है तो प्रभु कृपया करके अपने हाथ बढ़ा के उनको चंगा कीजिए करके प्रार्थना करते हैं। சுகமாக்குவீராக. प्रभु सभी को चंगा कर। எல்லா அசுத்த வல்லமைகள் இப்பொழுது உம்முடைய ஜனத்தை விட்டு நீங்கி ஓடுவதாக. सारा अशुद्ध आत्मा इन लोगों को छोड़ के जाते रहने पाए। இயேசுவின் நாமத்திலே போ என்று நாங்கள் விரட்டுகிறோம். यीशु के नाम से भागकर निकल जाओ करके प्रार्थना करते Healed हैं। in the name of Jesus. ओ चंगे होने पाए यीशु के नाम Delivered से। in the name of Jesus. ओ छुटकारा होने पाए यीशु के नाम Saved in the name of Jesus. से। यीशु के नाम से। Be saved in the name of Jesus. यीशु के नाम से उद्धार पाओ। Be saved in the name of Jesus. यीशु के नाम से बच जाओ। எல்லா கர்ப்பப்பைகளும் கர்த்தாவே ஃபெர்டைல் ஆக இருப்பதாக. प्रभु सारा गर्भ को परमेश्वर स्वतंत्र कीजिए।
कीजिए। மலட்டு கற்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ओ ஜெபிக்கிறேன். जो गर्भ बांझ उसको आशीष कीजिए। எல்லா வலி வேதனைகள் கர்த்தர் மறைய பண்ணுவீராக இயேசு. ओ सारा दर्द को पीड़ा को प्रभु आप मिटाइए। உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் அப்பா. ओ आपकी कोड़े खाने से हम चंगा हो रहे स्वामी। சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவீராக. ओ जिनके पास शांति नहीं है उनको शांति दीजिए। நாங்கள் வெறும் மனுஷர்கள் தான் ஆண்டவரே. ओ प्रभु हम लोग केवल मनुष्य हैं। எங்களுக்கு ஒரு வல்லமையும் இல்லை அப்பா. हमें कोई सामर्थ नहीं है। எனக்கு ஒரு வல்லமையும் இல்லை அப்பா. प्रभु मुझे कोई सामर्थ नहीं है। நீரோ தேவாதி தேவன். आप प्रभुओं का प्रभु है। எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டவர் இயேசுவானவர். वो हमारा दुख को उठाने वाला प्रभु यीशु है। கருணையாய் இருப்பீராக. ओ करुणा कीजिए। உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழட்டும். वे आपके लिए गवाही बनने पाए। இந்த பகுதி மக்களை ஆசீர்வதிப்பீராக. ओ इन क्षेत्र के लोगों को आशीष कीजिए। அவர்கள் மனம் மாறுவார்களாக. ओ उनका जीवन मन बदलने पाए। நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாக. अनंत जीवन को प्राप्त करने पाए। இந்த உலகத்திலே மரணம் எப்போ வருமோன்னு யாருக்கும் தெரியாது ஐயா. प्रभु इस दुनिया में मृत्यु कब आएगा कोई नहीं जानते हैं। தேவன் அதை மறைத்து வைத்திருக்கிறார். ओ परमेश्वर उसको छिपा के रखे। மரித்த பிறகு பரலோகம் வந்து சேர கிருபை தர வேண்டும் என்று प्रभु ஜெபிக்கிறேன். हम लोग मरने के बाद स्वर्ग आने के लिए कृपा कीजिए। பொல்லாத பிசாசுடைய உலகமாகிய நரகத்துக்கு ஒருவரும் போக கூடாது என்று ओ ஜெபிக்கிறேன். बुरी शैतान की जगह जो नरक है उसमें कोई भी नहीं जाने पाए। ஆசீர்வதிப்பீராக. अपने लोगों को आशीष அவருடைய कीजिए। பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. अपने संतान को आशीष कीजिए। அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. उनकी कमाइयों को आशीष कीजिए। அவருடைய இல்லங்களை ஆசீர்வதிப்பீராக. उनकी घरों को आशीष कीजिए। உறவுகளை ஆசீர்வதிப்பீராக. उनकी रिश्तेदारों को आशीष कीजिए। அவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. उनकी कारोबार को आशीष कीजिए। சமாதான சந்தோஷத்தினால் நிரப்பப்படட்டும். वो शांति और आनंद से भर जाए। பரலோகத்தின் பிள்ளைகளாய் வாழட்டும் என்று ஜெபிக்கிறேன். स्वर्गीय संतान बनकर जीने पाए। தேவனாகிய கர்த்தர் இந்த பகுதி முழுவதையும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருவீராக. ओ प्रभु यीशु इस पूरे क्षेत्र को अपने नियंत्रण में लाने पाए। எங்களுக்கு நல்ல மழையை தாருமையா என்று ஜெபிக்கிறோம். प्रभु हमारे लिए अच्छा बारिश दीजिए करके प्रार्थना करते हैं। வெயிலின் கொடுமையை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. प्रभु हमारा जीवन की परिस्थिति को बदलने के लिए प्रार्थना करते हैं। பிள்ளைகளாகிய நாங்கள் சுகமாய் வாழட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. प्रभु अपने लोग चंगे भले के साथ जीने के लिए प्रार्थना करते हैं। எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. इन सारे बातों को हमारा प्रभु यीशु मसीह के नाम से हम लोग प्रार्थना करते हैं। ஆமென். आमीन ஆமென். आमीन ஆமென். आमीन। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर प्रभु की महिमा करेंगे। அல்லேலூயா. हालेलुया।